தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுக. என்னாச்சு? இந்த ஃபைலுக்குள்ள போனாலே எரர்னு வந்துகிட்டே இருக்கே. ரஞ்சித்தை வேற காணோம். இங்க தான் போய் தொலைஞ்சானோ. சார். என்ன சொன்ன? சார்னு சொன்னேன். சாரா? கேக்குறதுக்கே நல்லா இருக்கு. மதுவா இது? இல்ல. அதான் நான் பார்த்தேன். எங்க இன்னொரு தடவை சொல்லு. இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. லூசு பையன் லூசு பையன். நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில கேக்குற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க. நீ கேட்கணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கூட தெரியல மண்ணாங்கட்டி. மது, இப்ப எதுக்கு நீங்க வந்த? அதை சொல்லு. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காத. யாரு? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றானா? எப்ப பார்த்தாலும் பேசியே வந்து கழுத்து அறுப்ப. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? மது, நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பு. ஒன்றும் இல்லை. சரி கிளம்பு. என்ன பொசுக்குன்னு கிளம்புன்னு சொல்லிட்டான். இதில் சைன் வாங்குற மாதிரி தானே அப்பா எதுக்கு வந்தாருன்னு கேட்க முடியும். அது வந்து சார், இந்த ஃபைலில் உங்களோட சிக்னேச்சர் வேணும். இங்கே வச்சுட்டு போ. நம்மளை துரத்தி விடுறதுலே இருக்கானே. நம்ம கேட்க வந்ததை கேட்டுட்டு கிளம்புவோம். சார். என்ன? அது வந்து என்னன்னு சொல்லு. நேற்று நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏ மது, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் தான் உன்னை கிளம்புன்னு சொல்லிட்டேன். அப்புறமா நின்று தோணன்னு பேசிக்கிட்டே இருக்க. முட்டைக்கண்ணி, கிளம்புடி மொத. டேய் லூசு, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா. என்ன மரியாதைலாம் குறையுது? அது ஒன்றும் இல்லை சார். அது வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. வர வர உன் அட்டகாசம் தாங்கலை. உன்னை விடவா? என்னது? ஒன்றும் இல்லையே. ஏ மது, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? பேசாமல் கேட்க வந்ததை கேட்டுட்டு கிளம்பிடலாம். நேற்று அப்பா வந்தார்ல, அதான் எதுக்காக வந்தாருன்னு கேட்கலான்னு வந்தேன். அதான் நான் பார்த்தேன். இதை வச்சே இவளை சுத்த விட்டுற வேண்டியதான். நம்ம கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். என்னாச்சு சார்? சொல்லுங்க. அதுவா மது? நான் சொல்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? என் கூட லஞ்சுக்கு நீ வெளியே வரணும். அதெல்லாம் முடியாது. அப்போ போ, நானும் சொல்ல மாட்டேன். என்ன புஷ்கு நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி சரி வரேன். அப்போ இப்போ கிளம்பு. நான் போகும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். சரி. இதை நினைக்கிறது மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்கு. இனி வெளியே போய் என்ன பாடுபடுத்த போறானோ தெரியல. நீ இன்னும் போலையா? இதை கிளம்பிட்டேன். உங்ககிட்ட கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுவேன் மட்டும் நினைக்காத மது. இதையே வச்சுதான் உன்னை ஆட்டம் கட்ட போறேன். அம்மா, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? ஏண்டா என்னாச்சு? அம்மா, அந்த ஐஸ்வர் நீ சரணுக்கு பாத்தியா இல்ல எனக்கு பாத்தியா? இதுல என்ன சந்தேகம்? சரணுக்கு தான் பார்த்தேன். ஏமா இப்படி பேசுற? அப்ப நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? டேய் லூசு பயலே, ஐஸ்வர்யாவை சரணுக்கு தான் பார்த்தோம். ஆனா கல்யாணம் நடக்க போறது என்னமோ உன் கூட தானே. என்னை இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்துங்க. அந்த அணு விஷயத்திலயும் நான் ஏமாந்தேன். ஆனா ஐஸ்வர்யா விஷயத்துல நீ ஏமாற மாட்ட. அம்மாவை நம்பு கௌதம். எப்படி நம்ப சொல்றீங்க? எப்ப பார்த்தாலும் சரணுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்னடானா சரணுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயம் பண்ண போறதா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா கௌதம், இதுல என்ன உனக்கு சந்தேகம்? அம்மா, அந்த ஐசு எனக்கு வேணும். எனக்கு வேணும். உன்னால கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க முடியாதா? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்க. பேசாம போடா. அம்மா. உன்னை கத்தாதான்னு சொன்னேன். நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு. நடக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்குடா கௌதம். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அந்த ஐஸ்வர்யா உனக்கு தான் சொல்றேன். ஓ மரமண்டைக்கு புரியல? அம்மா, போதும் வாய மூடுறா. இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம். உன் வேலையை மட்டும் பாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன். சரண் வந்துகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா நில்லு. அவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது. கௌதம், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. பேசாம நில்லுன்னு சொன்னேன். சரி சரி சரி, நின்னு தொலைகிறேன். சித்தி. வாப்பா சரண். இவ்வளோ நேரம் எங்க போன சரண்? அது வந்து சித்தி, ஐஷுவை பார்க்க போனேன். ஐஷுவை பார்க்கவா? ஏன் சித்தி, எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. எப்போ பார்த்தாலும் அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருப்பியா? கௌதம், அவள் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. அவளை பற்றி நீ பேசாத. சரண். கௌதம், நீங்கள் பேசாமல் இருங்கம்மா. இவனை போனா போதுன்னு விட்டா இவன் ரொம்ப பேசுகிறான். டேய் கையெடுறா. இப்போ கையை எடுக்க போறியா இல்லையா? முடியாது. என்னடா பண்ணுவ? டேய் கௌதம், அவன் உன்னோட தம்பி. என் கூட பிறந்தவன் இல்லையே. கௌதம், கௌதம், இப்ப கைய நீ எடுக்கல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
அம்மா உங்களுக்கு நான் பையனா இல்ல அவனா? எப்ப பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவன் தான் சித்தி எப்போ பார்த்தாலும் ஐசுவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். சரண், நீயும் வாயை மூடு. ஒரு பொண்ணுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டேய் கௌதம், உனக்கு அறிவில்ல? உள்ள போடா. அதான் நான் பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும்தானே சொல்லுவீங்க. உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல, அவன் தானே முக்கியம். போங்க, நான் எப்படியோ போறேன். டேய் கௌதம். பேசாம போங்கம்மா. சித்தி சாரி சித்தி, என்னால தானே. சரண், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. உனக்கு கௌதமை பற்றி நல்லா தெரியும். நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன். அவன் பாட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கட்டும். நீ எதுவும் கண்டுக்காத சரண். ஆனால் எப்படி சித்தி, என்ன பேசினாலும் பரவாயில்ல. ஆனால் ஐஷுவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கான். அவளை தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னால் அதை ஏற்றுக்க முடியாது சித்தி. கௌதம் கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன்ப்பா. சித்தி நீங்கள் என்ன சொன்னாலும் கௌதம் கேட்க மாட்டான். அதை நான் பார்த்துக்கிறேன் சரண். என்னமோ பண்ணுங்க சித்தி. ஆனால் இன்னொரு தடவை கௌதம் இந்த மாதிரி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன் முன்னாடியே ஏன் பையனை சும்மா விட மாட்டேன் நான் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்று என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அப்பா, எங்கப்பா போனீங்க? அண்ணனும் போயிட்டான், நீங்களும் போயிட்டீங்க. நான் என்னப்பா பண்ணுறது? வித்யா, அதான் அப்பா வந்துட்டேலம்மா. நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? காவேரி. பேசாமல் இருங்க. ராணி, நீ எப்பமா வந்த? ஏனே, நான் வந்து 2 நாள் ஆச்சு. நீ எங்கே போன? நான் வேலை விஷயமா வெளியே தாம்மா போயிருந்தேன். எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு வெளியவே தங்கிடுறீங்க. வீடை பற்றி நினைக்கவே மாட்டீங்களா? அப்படி என்னங்க வேலை பார்க்குறீங்க? காவேரி, நீங்கள் இல்லாமல் அண்ணி வேற ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இனி போக மாட்டேம்மா. இப்படிதான் ராணி சொல்லுவார். விடிஞ்சோடனே பாரு, ஆள் இருக்க மாட்டார். அதான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேனே. கொஞ்சம் அது சரி. வித்யாவுக்கு வேற வளகாப்பு போடணும். வித்யாக்கு மட்டும் இல்ல, நம்ம மருமகளுக்கும் தான். என்னது? ஏங்க, அது அணு வீட்டில் போடுவாங்க. ஓ, அப்ப இது யாரு வீடு? இப்போ என்ன, அங்கேருந்து கிளம்பி வந்து என் கூட சண்டை போடணும்னே வந்தீங்களா? அம்மா, அப்பா என்ன சொன்னாருன்னு கோவப்படுறீங்க. அன்னைக்கும் வளகாப்பு போட்டு தானே ஆகணும். இப்போ 2 பேரும் என்னதான் சொல்ல வரீங்க? எல்லாரும் நாளைக்கு அணுவை பார்க்க போறோம். அவளையா? ஆமா, எதா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கிருவோம். இந்த மனுஷனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது. என்னம்மா ஆச்சு? அண்ணியை பார்க்க போகிறோன்னு சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷம். போடி அந்த பக்கம், பெருசாக பேச வந்துட்டான். அம்மா, உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். என்ன? இதை நிற்கிறாங்களே அத்தை, இவங்க கூடலாம் சேர்ந்து நீங்கள் ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. தயவு செஞ்சு இந்த அத்தை கூட மட்டும் பேசாதீங்க. பார்த்தீங்களா நீ எப்படி சொல்கிறான்னு? நீ விடு ராணி. என்ன சொன்னாலும் திருந்த மாட்டீங்க. அத்தை, எப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க? வித்யா, அடைச்சி வாயை மூடுங்க. எங்கள் அம்மா இவ்வளோ தூரம் அண்ணி மேலே கோபமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். வித்யா, பேசாமல் உள்ளே போ. பாருங்க நீ எப்படியெல்லாம் பேசுகிறான்னு. எப்படி பேசுகிறாங்க? நல்லா தான் பேசுகிறாங்க. உங்கள் வீட்டுக்கு கிளம்புற வழியை பாருங்க. பார்த்தீங்களா நீ? ஒரு நாள் தான் அவள் வீட்டுக்கு போயிட்டு வந்தா, அதுக்குள்ளே அந்த வித்யா எப்படியெல்லாம் பேசுகிறான்னு பாருங்க. எல்லாம் அந்த அணுவாளர். விடு ராணி, அதான் அவளை பார்க்க நேரையே போக போகிறோமே, அங்கே போய் வச்சுக்கிடுவோம் அந்த மகாராணியை. செல்லக்குட்டி, நீயும் அம்மாவும் மாங்காய் சாப்பிடலாமா? உங்கள் அப்பா தான் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டான். எங்கே தான் போனானோ. அப்பா வர்றதுக்குள்ள நம்ம இந்த மாங்காவை சாப்பிட்றலாம். உங்கள் அப்பா மட்டும் வந்துட்டா ஒன்று தான் சாப்பிடணும்னு சொல்லுவான். மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டே அம்மா உனக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? அவ என்னதான் கதை சொல்றான்னு பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு அழகான பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணுக்கு யாரை பார்த்தாலும் பயம். ஒரு நாள் அவங்க அப்பா அந்த பொண்ணை காலேஜில் சேர்த்துக்கிட்டாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு காலேஜ் போகவே பயமாக இருந்துச்சான். என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. அந்த பொண்ணு பயந்து அழுதுகிட்டு நின்னாலாம். அப்போ ஸ்மார்ட்டாக அழகாக ஒரு பையன் வந்தானா. அப்புறம் சொல்லு அப்புறம். டேய், உத வாங்குவ. மிச்சத்தை வேணா அப்பா சொல்லட்டுமாடா செல்லம். அந்த பையனும் அந்த பொண்ணும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அந்த பையன் மனசுக்குள்ள அந்த பொண்ணு வந்தா. 2 பேரும் காதலிச்சாங்க. போதும்டா. அனு, இது மாதிரி நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, கையில் என்ன வச்சிருக்க? இதுவா? பார்த்தா தெரியல. ஏண்டி இவ்வளோ மாங்காய் எதுக்கடி எடுத்து வச்சிருக்க? வேற எதுக்கு? சாப்பிடத்தான். அடி பாவி, இவ்வளோ காரம் போட்டு சாப்பிட போறியா? இது எல்லாத்தையுமா? ஆமா. ஏண்டி 1 2 சாப்பிடுவேன்னு பார்த்தா இவ்வளோ மாங்காவமா சாப்பிட போற?
ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் முடியாது. கொடு. நான் தரமாட்டேன். சரி, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். நான் கொடுக்க மாட்டேன். இது எல்லாம் எனக்கு மட்டும்தான். இவ்வளோ மாங்காவுமா? நீ இவ்வளோ காரம்லாம் போட்டு சாப்பிடக்கூடாது. குடுறி முத. அதெல்லாம் முடியாது. நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அனு, என்ன கொடுக்க மாட்ட? டேய், வாங்குவ போடா. பாருடா செல்லம், அப்பா சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. நீ சொல்லுடா செல்லம், அம்மா சொன்னாதான் கேட்பேன்னு. ஏய், என் பையன் நான் சொன்னாதாண்டி கேட்பான். அதெல்லாம் இல்லையே, நான் சொன்னாலும் கேட்பான். உம். அனு, என் பொண்டாட்டி இன்னைக்கு நான் கேட்காமையே தந்திருக்கா. ஏ அனு, இன்னொன்று ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது போ. ப்ளீஸ் ப்ளீஸ் டி. உம். உம்.